வணக்க நண்பர்களே. கடந்த வீடியோவில் கான்டெக்ட்ஸ் அப்படின்னா அந்த கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது டெம்ப்ளேட்டில் நம்ம சில கண்டிஷன்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரவுட் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். யூஆர்எல் யூஆர்எல் என்னென்னா இண்டெக்ஸ் ப்ரொஃபைல் வித் சம் ஐடி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா, நம்மளோட இண்டெக்ஸ் ப்ரொஃபைலு நீங்கள் என்ன ஐடி பாஸ் பண்ணுறீங்களோ அது நாம் எழுதியிருக்கிற ஒரு ரவுட், சரியா? அந்த ரவுட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ஐடி நான் என்ன பண்ணுறேன், 10ன்னு கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த 10 டிஸ்பிளே ஆகுற மாதிரி கடந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வியூஸில் போயிட்டு சேம் இதே கோடை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே இருக்கிறது நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒன்றை நான் கால் பண்ணால் எனக்கு இந்த test.html அப்படிங்கிற பேஜ் வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் மாற்றி விட்டுட்டேன் டெஸ்டிங் பர்பஸ்க்காக. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அந்த test.html என்ன இருக்கோ அதுதான் இப்போ நமக்கு வரும். ஆனால் இதில் நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம ஐடி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐடி கன்சோலில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் 10ங்கிறது இந்த கன்சோலில் நமக்கு ஐடி 10 அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த ஐடியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நான் ஐடியை பாஸ் பண்ணி விட போகிறேன். கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல புதுசாக என்ன பண்ணுறேன்னா, கான்டெக்ட்ஸ் இதுக்கு ஐடி அப்படின்னு ஒன் மோர் கீ செட் பண்ணி விட்றேன். என்ன வரக்கூடிய ஐடியை அசைன் பண்ணி விட்றேன். அப்போனா நமக்கு என்ன ஆகும், அங்கே ஐடி அப்படிங்கிறது இந்த ஏரியாவுக்கு வரும். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிள், இந்த இமேஜ் இவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்// கொடுத்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் ஆகிடும், நமக்கு எதுவும் டிஸ்பிளே ஆகாது. இப்போ இந்த சக்ஸஸ் குகன் கணேசன் அப்படிங்கிற இந்த நேம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இதில் போய் என்ன பண்ண போகிறேன்னா, புதுசாக இந்த கண்டிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன், அதாவது சேம் டெம்ப்ளேட் டேக் கர்லி பிரேசஸ், ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஐடி கொடுத்துருக்கோம்ல, அந்த ஐடி ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருந்தால், ஓகேங்களா, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, H1 அப்படிங்கிற ஒரு டேக்கில் வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ நான் இஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்னா, எண்ட் இஃப் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அகெயின் கர்லி பிரேசஸ், அதே பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ட் இஃப் இப்படி நீங்கள் சொல்லிவிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஐடி நம்ம அனுப்பக்கூடிய ஐடி கான்டெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஐடி 10 இருந்தால் வெல்கம் அப்படின்னு நமக்கு இந்த பர்டிகுலர் HTML டெம்ப்ளேட் டிஸ்பிளே ஆகணும். இப்போ நமக்கு வெல்கம்னு வந்திருக்கு. இப்போ சப்போஸ் நான் போய் இங்கே மாற்றுறேன், 10க்கு பதிலாக என்னென்னு மாற்றுறேன், 12 அப்படின்னு மாற்றுறேன். 12ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகலை, அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. சரி, அப்போ டிஸ்பிளே ஆகலைன்னா எல்ஸ், உங்களுக்கு வேறு எதுவும் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே கர்லி பிரேஸில் பெர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கோங்க, டெம்ப்ளேட் எழுதிட்டு எல்ஸ். ஓகேங்களா? எல்ஸ்னால் எனக்கு இது இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா வேறு என்ன டிஸ்பிளே ஆகணும், சேம் H1 அப்படிங்கிற டெம்ப்ளேட்டில் இந்த இடத்துல பாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சிடறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாய், ஏன் பாய் வருது, 10ங்கிறதா அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு டேட்டாவை யூஆர்எல் வழியாக கொடுக்குறீங்க, அந்த டேட்டா இருந்தால் மட்டும் இந்த ரவுட்டில் சில கான்ஃபிகரேஷன் ஒர்க்கு நடக்கணும். உங்களுக்கு கோடில் வேறு டேட்டா பேஸோட ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரதா இருக்கணும், வாட் எவர் இட் இஸ். அதை நீங்கள் கொண்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஷன் இல்லை, எல்இஃப் நம்ம பைத்தானில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எல்இஃப் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். அப்போ எல்இஃப் ஐடி 11 அப்படின்னு இருந்தால் எனக்கு வேறு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்படி போட்டுறேன், இன்னொரு டேக். ஸோ உங்களுக்கு நல்லா புரியணும்னா இந்த இதை கொஞ்சம் உள்ள இப்படி டேப் கொடுத்துட்றேன், இதையும் கொஞ்சம் உள்ள டேப் கொடுத்துறேன். இது சும்மா ரீடபிலிட்டிக்காக தான் கொடுத்துருக்கேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பைத்தான் இன்டென்டேஷன் மாதிரிலாம் இங்கே கிடையாது. இப்போ ஐடி 11 இருந்ததுன்னா வெல்கம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும். அப்படி இந்த 2 நம்பரும் தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா பாய் அப்படின்னு வரணும். இப்போ நான் இங்கே போயிட்டு 11 அப்படின்னு கொடுக்குறேன். 11 கொடுத்தா ஹலோ அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ யூஆர்எல்லில் போய் நான் என்ன பண்ணுறேன், 10ன்னு கொடுக்குறேன். 10னா வெல்கம். இது தவிர சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் 22ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னது பாய் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிங்கிள் இஃப் கண்டிஷன் அல்லது இந்த நெஸ்டட் எல்ஸ் இஃப் மாதிரி நாம் என்ன பண்ணிக்கலாம், எழுதி கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த ஏரியாக்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டெம்ப்ளேட்ஸை நீங்கள் நோட் பண்ணலாம்.
இல்லை வேறு எதுவும் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் லூப்பிங் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.